கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த 2025 ஆண்டில் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பிரியமானவர்களே, சிறுமையும் எளிமையான பிள்ளைகள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்களின் நாவு தாகத்தால் வரலும் பொழுது, எங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக சென்றிருந்தோம். அப்பொழுது அங்கே இருந்த சகோதர சகோதரிகள் எங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு தங்களுடைய சாட்சியை அறிவித்தார்கள். அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியினாலே தங்களுடைய கிராமத்தை விட்டு தங்கள் ஜனத்தை விட்டு தள்ளி வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு யாரும் எந்த பொருளும் விற்கக்கூடாது, அவர்களுக்கு தாகத்துக்கு தண்ணீரும் கொடுக்கக்கூடாது, பொது கிணத்துல தண்ணியும் எடுக்கக்கூடாது என்று ஒரு வாய்மொழியான உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். இப்பொழுது உள்ளது போல ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்பாக கல்வி வளர்ச்சி கிடையாது. தோட்டத்தில் போய் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு கூலி. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக தோட்டத்துக்கு வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் கர்த்தர் மேல் இருந்த வைராக்கியத்தினாலே ஞாயிற்றுக்கிழமை தோட்டத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அதனாலே இவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது. ஒரு நாள் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு 15 குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து தண்ணீருக்காக நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம் என்று சொல்லி மன்றாடினார்கள். 15 நாட்களாக அவர்களுக்கு தண்ணீர் கிடையாது. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு அழுதார்கள். இதை ஊர் ஜனங்கள் வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு இரவு யாரும் நம்ப முடியாத அளவுக்கு அந்த கிராமத்தை சுற்றிலும் மழை பெய்தது. இந்த ஜனங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற தண்ணீர் மாத்திரமல்ல, மிகுதியான தண்ணீரும் அவர்களுக்கு கிடைத்தவுடனே ஊரார் எல்லாரும் தாங்கள் போட்ட வாய்மொழி உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர்களை தங்கள் கிராமத்தில் மீண்டும் சேர்த்து கொண்டார்கள். இது எங்களுடைய கண்களிலே நாங்கள் கண்ட காட்சி. ஒருவேளை சிறுமையாக இருக்கிறீங்களா, எளிமையாக இருக்கிறீங்களா, குடிக்க தண்ணி இல்லை, வாழ தேவையான அடிப்படை வசதி இல்லை அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஒரு நல்ல செய்தி. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் உங்களை போஷிக்க மாட்டாரா? எலியாவுக்கு கேரி தாத்தங்கரையிலே தண்ணீரை கொடுத்த கர்த்தர், அப்பத்தையும் மீனையும் கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொடுக்க மாட்டாரா? ஒருவேளை சிறுமையாக இருக்கிறோம், சிறுமைப்படுத்தப்பட்டவங்களாக இருக்கிறோம், எளியவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய கூக்குரல் யாருக்குமே கேட்கலை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா
உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி உண்டு. பிரியமானவர்களே, உங்களுக்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார். உங்களுக்காகத்தான் சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். உங்களுக்காகத்தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார். உங்களுக்காகத்தான் வரப்போகிறார். ஆம், சத்துருவின் மேலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார். அந்தகார சக்திகளையும் வல்லமைகளையும் முறியடித்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு சத்துருவாய் எழும்புகிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் மிதித்து நொறுக்குவார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவனோ எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலே, அதாவது தேசங்கள் மேலே, ஜனங்கள் மேலே அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அவர்கள் மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் சத்துருக்களை போரடிக்கிறது மாத்திரமல்ல, அவங்கள தூற்றவும் செய்வீங்க. தூற்றி திரிவதல்ல, காற்றிலே எப்படி பதரை பறக்கடிப்பார்கள் இல்லையா, அப்படி அவர்களை பறக்கடிக்க செய்வீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய சபைக்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாங்கன்னா கர்த்தர் அவர்களை சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் செய்வார். சத்துருக்களுக்கு அழிவு வரும்பொழுது நாம் எப்படி கர்த்தருக்குள் கழிவுற முடியும்? எப்படி இஸ்ரவேல் பரிசுத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்க முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாத்தியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் சத்துருக்களை சிநேகிக்கிறவங்க, அவங்களுக்காகவும் வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்யக்கூடியவங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு கர்த்தருக்குள்ளே மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, ஆறுதல் உண்டு. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலியமாக தன்னுடைய நாமம் மகிமைப்படணும், கனப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பலத்த செய்திகளையும் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், பலத்த செய்கைகள் இதெல்லாம் நினைவு கூர்ந்து சபையிலே நீங்கள் சாட்சியாக நிற்கணும். கர்த்தருக்குள்ளே நீங்கள் மேன்மை பாராட்டணும். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த உலகத்திலே உலக பழக்க வழக்கங்களிலே அடிமைகளாக இருந்தீங்க. நீங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் காண்பித்தார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினார். பரம கானானுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். கானான் தேசத்துக்கு போகும் பொழுது வழியிலே பஞ்சங்கள் உண்டாவது இயற்கைதான். தண்ணீர் தட்டுப்பாடு வருவது இயற்கைதான். இது ஆவிக்குரிய தண்ணீரின் தட்டுப்பாடு. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய திருச்சபையின் நிமித்தமாக உங்களுக்கும் இது போன்ற பெரிய காரியங்களை செய்வார். சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தாரே, உங்களுடைய தாகத்தை தீர்க்க மாட்டாரா என்ன? எவ்வளவு குறைகள் உங்களுக்கு இருந்தாலும் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரிப்பார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், ஒருவேளை இந்த வேளையில் சிறுமையாக எளிமையாக காணப்படுறீங்களா? பாடுகளோடு வேதனைகளோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்து கொள்ளுவார். உங்களுடைய கணவனை ரட்சித்து கொள்ளுவார்.
உங்கள் மனைவியை ரட்சித்துக் கொள்ளுவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளுவார். ஆமாம், யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்காங்களோ அவங்க எல்லார் மேலேயும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை சம்பூர்ணமாய் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரால் உங்களுக்கு ஆறுதல், சந்தோஷம், வழிநடத்தல் கிடைக்கும். ஆவியானவரே உங்களை கரம் பிடித்து நடத்துவார். தெய்வீக சந்தோஷத்தினால, சமாதானத்தினால் உங்களை நிரப்புவார். கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு உங்களை ஈடு இணையில்லாத சந்தோஷத்தினாலும் சம்பூர்ணத்தினாலும் கர்த்தர் நடத்துவார். பாடுகளை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங் யூ யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. கிருபை அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமென். ஆமென்.